வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு செய்தியை நான் எங்களுடைய கிளைண்ட் மூலமாக தெரிந்து கொண்டேன். அவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. அவர் நிறுவனத்தில் வேலை செய்த ஒருவர் பார்த்தீங்கன்னா, தினமும் ஆஃபீஸுக்கு வராரு, வேலை செய்கிறாரு, நல்லா சூப்பராக எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய வங்கியிலேருந்து, அந்த நிறுவனத்தோட சேலரி வங்கியிலேருந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு இந்த நிறுவனத்துக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்னா, நம்ம நண்பர் நிறுவனத்தில் வேலை செய்கிற அந்த 20 ஆண்டுகள் வேலை செய்கிற நபர் தான் வேலைக்கு சேர்ந்த நாளிலிருந்து, அதாவது கடந்த 20 ஆண்டுகளில் அந்த வங்கியில் கிரெடிட் ஆன சேலரியை ₹1 கூட அவர் எடுக்கல. எப்படி இருக்கு பாருங்க. இது எனக்கு கேட்ட உடனே ஒரு அதிர்ச்சியாக ஆயிடுச்சு. 20 வருஷம் அந்த மனிதன் வேலைக்கு வந்திருக்காரு, வேலை செய்துட்டு இருக்காரு, தொடர்ந்து ஒபீடியண்ட்டாக இருந்திருக்காரு. ஆனால் சம்பள பணத்தை பயன்படுத்தவே இல்லை. அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி. அப்புறம் அவர் ஏன் வேலைக்கு வரணும்? அந்த சம்பள பணம் அவருக்கு தேவையில்லை அப்படின்னா அவர் ஏன் வேலைக்கு வேணும்? அதுக்கப்புறம் நான் விசாரிக்கும் போது நண்பர் என்ன சொன்னார்னா, எங்கள் கிளைண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, அவருக்கு ஒரு விவசாய நிலம் இருக்கின்றது. அந்த விவசாய நிலத்திலேருந்து கொஞ்சம் வருமானம் வருது. அதை வைத்தே அவர் இந்த கடந்த 20 ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு மனிதர் 20 ஆண்டுகள் தினம்தோறும் பயணித்து நிறுவனத்துக்கு அங்கே ஒரு 8 மணி நேரம் வேலை செய்து அதற்கு மாதந்தோறும் சம்பளம் தந்திருக்காங்க. அந்த சம்பளத்தை ₹1 கூட அந்த வங்கியிலேருந்து எடுக்கல. இப்போ இதை கேட்ட உடனே, இது என்னடா பைத்தியக்காரத்தனம், அவன் எதுக்கு இதுக்கு வேலைக்கு வரணும், வீட்டிலேயே ஜாலியாக உட்காந்துருக்கலாமே அப்படின்னு நமக்கு எளிமையாக புரியும். எல்லாருக்கும் அப்படி தான் தோணும். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. உங்களுக்கு அந்த பணமே தேவையில்லைன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் வேலைக்கு வரீங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 விஷயங்களை செய்யலாமே அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவர் செய்த அதே விஷயத்தை தான் இங்கே ஒவ்வொருவரும் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம யாருக்குமே நமக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறது தெரியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் அது போதாது. ஸோ அப்படி இருக்கின்ற நிலையில் என்ன பண்ணுறோம், நாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், பணத்தை சேர்க்கறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் இதை பொதுமைப்படுத்த முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு மாதாந்திர செலவுகளை சமாளிப்பதே பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் பலருக்கும் தங்களுடைய பணத்தை சொத்தில் முடக்கிவிட்டு கையில் ₹1 இல்லாமல் இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. அது 30 வயதாக இருக்கட்டும், 40 வயதாக இருக்கட்டும், ஒவ்வொரு வயதிலும் அவர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளை பற்றி, அடுத்த 10 ஆண்டுகளை பற்றி எப்போதுமே ஒரு பயம் அப்படிங்கிறது அவங்க மனதில் இருந்துகிட்டே இருக்குது. வாழ்க்கையை இனிமையாக அவர்கள் நடத்துவதே கிடையாது. ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையையும், நான் சொன்னல அந்த உதாரணம், 20 வருடங்களாக பணத்தை வங்கியிலிருந்து எடுக்கவே இல்லை, அதனுடன் பொருத்தி பாருங்க. நமக்கு அது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக தெரியுது. அது தப்பு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் நாம் செய்துட்டு இருக்கிறதும் தப்பு அப்படிங்கிறது இங்கே யாருமே உணர்வது கிடையாது. ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு, ஒரு லேண்டு வாங்கிட்டு, அதுக்கு இஎம்ஐ கட்டுறேன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு 2 கோடி 3 கோடி அந்த இடம் இருக்குது, இல்லை அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் நம்ம பணமாக மாற்றினா நம்ம கையில் பெரிய பணம் இருக்கும். அந்த பணமே நம்ம வாழ்க்கைக்கு போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுகொள்வதே கிடையாது. நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம், பணம் சேர்க்கணும், அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். என்னுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு பணம் தேவை, என் பிள்ளைகளுக்கு பணம் தேவை, நான் பணக்காரர் ஆகணும், எனக்கு பணம் தேவை, இப்படி எதுக்காவது ஒரு காரணங்களை சொல்லி 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 ஓடிக்கொண்டே தான் இருக்கிறோம். தினமும் அலுவலகம் செல்கிறோம், அங்கே ஒரு 8 மணி நேரம் நம்ம செலவு செய்கிறோம். குடும்பத்துக்கு செலவு செய்வதற்கு நேரமே கிடையாது. இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும்போது நம்ம ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது, க்ரியேட்டிவாக இருக்க முடியாது, வாழ்க்கையில் நமக்கு பிடித்த விஷயத்தை செய்ய முடியாது. இதனால் உங்களுக்கும் நன்மை கிடையாது, சமூகத்துக்கும் நன்மை கிடையாது. ஸோ இந்த உதாரணத்தை நான் தெரிந்து கொண்ட போது எனக்கு இதோட இப்படி நாமளும் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு என்னால் எளிமையாக பொருத்தி பார்க்க முடிந்தது. இதில் இன்னொரு கோணமும் இருக்குது. இப்போ நம்ம அவர் பணம் தேவையில்லைனாலும் தினம்தோறும் அவர் வராரு அப்படின்னா, ஒரு அலுவலகம் வராரு அப்படின்னா அவர் நேரத்துக்கு எழுந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய உடற்பயிற்சி இல்லை வேறு ஏதாவது பயிற்சிகள் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும், செயல்பட்டு அவர் பயணித்து வர வேண்டும், தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆக்டிவாகவே வைத்து கொள்கிறார். அதற்காகவாவது இந்த மாதிரியான வேலைகளுக்கு வரணும். இப்படி வரல அப்படின்னா செயலற்று போயிடுவார், ஒரே இடத்துல சும்மா உட்காந்து. ஏன்னா அவரோட விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் விவசாயம் பண்ணியிருக்க மாட்டார். அதனால தான் அவரால் அலுவலகம் வர முடிஞ்சுது. அப்படி அவர் விவசாயம் பண்ணாமல் ஒருத்தருக்கு சம்பளத்துக்கு பணம் கொடுத்து அவர் குடும்பத்தை ஓட்ட முடியும் போது அவர் அந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அவர் சும்மா இருந்துட்டாருன்னா ஒரு கயிற்று கட்டில் போட்டு அதில் வானத்தை பார்த்துட்டு சும்மா மல்லாக்க படுத்துட்டு இருக்கலாம். எவ்வளோ நாள், 20 வருஷம் அப்படியே படுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மனுஷன் என்னத்துக்கு ஆவார்?
ஸோ அதற்காகவாவது அவர் இந்த மாதிரி அலுவலகம் வந்துட்டு போவார். அலுவலகம் வந்துட்டு போனால் ஒரு உடல் ஓட்டம் இருக்கும், ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அவர் ஒரு டைம் பாஸுக்காவது வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் வந்து இந்த கோணத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பலரும் உங்களுக்கும் பொருந்தி வரும். நீங்கள் பணம்னு நான் ஓடும்போது பல காரணங்களை நம்மளே வந்து சேர்த்து வச்சுப்போன்னு சொன்னேன். நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு சம்பாதிக்கிறது, நம்ம பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறது, இதையும் தாண்டி நான் ஓடணும்ல, சும்மா வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. இதில் ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயத்த பார்க்கணும். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தேடி பார்க்கணும். நான் என்ன பண்ணுனா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன்னா இப்படி ஓடுபவர்கள் தாங்கள் செயல் ஆற்றுவதற்காக ஓடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது கூட அவர்கள் செய்கின்ற செயல் எதுவுமே அவர்களுக்கு பிடிக்காம தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பெரிய கார்ப்பரேட்டில் இருப்பாங்க, பெரிய பதவியில் இருப்பாங்க, அவங்க கீழே ஒரு 100 பேர் 150 பேர் வந்து வேலைக்கு இருப்பாங்க. ஆனால் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா, அந்த மகிழ்ச்சியாக அந்த வேலையை செய்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்த்த வரைக்கும் அப்படி கிடையாது. எனக்கு ஒரு 22 ஆண்டுகள் கார்ப்பரேட் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது அப்படி பெரிய பொறுப்பில் இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இல்லை. பணம் தேவையில்லாட்டாலும் நம்ம செயலாற்றணும்னு சொல்லணும். அந்த செயலாற்ற விதமும் தப்புன்னு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன சிக்கல் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நமக்கு தெரியல. சின்ன வயசுலேருந்து நல்லா படி, நல்லா வேலைக்கு போ, அப்போ தான் நீ வீடு கட்ட முடியும், அப்போ தான் கல்யாணம் கட்ட முடியும், அதுக்கப்புறம் தான் நீ வந்து குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நமக்கு சொல்கிறாங்களே தவிர, உனக்கு பிடிச்சதை செய்யும்போது தான் இந்த சமூகத்துக்கும் பலன், உனக்கும் பலன், உன் குடும்பத்துக்கும் பலன் அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல. நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு பிடிச்சதை செய்யும்போது தான் நாம் முழு மனதுடனும் முழு ஆற்றலுடனும் நாம் வந்து செயலாற்ற முடியும். அப்படி செயலாற்றும் போது தான் பெரிய வெற்றிகளை பெற முடியும். அப்படி செயலாற்றியவர்கள் தான் பெரிய வெற்றியை பெற்று இருக்காங்க. நமக்கு இசைஞானி இளையராஜா இருக்காங்க, சச்சின் டெண்டுல்கர் இருக்காங்க. இப்படி யாரை வேணால் எடுத்துக்கோங்க. அவங்க மனசுக்கு பிடிச்சதை செஞ்சாங்க. அவங்க பணத்துக்காக எதையும் செய்யவில்லை, செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் செய்யவில்லை. தங்கள் மனதுக்கு பிடித்தது தோல்விகள் வந்தாலும் இதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு செய்தார்கள். ஆனால் நமக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன பிடிக்குங்கிறதே நமக்கு தெரியல. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இந்த பொருளாதாரத்தோட ஒரு நடுவில் இருக்கிறது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் தான். உங்களை சுற்றி தான் ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து கிரியேட் ஆகணும். ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா, நாம் ஏதோ ஒரு ஈகோ சிஸ்டத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நம்மளை மறந்து விடுகிறோம். அப்படி மறக்காமல் நீங்கள் பணம் தேவையில்லை என்றாலும் செயலாற்ற வேண்டும் அப்படின்னா அது என்ன செயலாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அந்த புள்ளியிலிருந்து இந்த சிக்கல்களை நம்ம விடுவிக்கும் போது நீங்கள் பொருளாதார விடுதலையும் அடைவீங்க, உங்கள் மன விடுதலையும் அடைவீங்க. உங்களால் உங்களுக்கும் பயன், இந்த நாட்டுக்கும் பயன், நம்ம சமூகத்துக்கே பயன். நான் சொன்ன விஷயம் உங்களால் பொருத்தி பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய பதிலை வந்து சொல்லுங்கள். இல்லை என்னோட புரிதல் தப்பு அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரியான தலைப்புகளை தொடர்ந்து விவாதிப்போம். ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த மாதிரி உளவியல் சிக்கல்களை பற்றி யாரும் பேசுவது கிடையாது. அது தமிழர் பொருளாதாரம் சார்ந்து நம்ம பேசுனா நம்ம வந்து மேல் மேலும் வளருவோம். அதை தொடர்ந்து செய்வோம். நன்றி.